வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை பற்றி நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியான புதுக்கோட்டை அசோக் என்பவர் வெளியிட்டிருக்கும் ஆடியோவை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் அவர் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பது சரியாக தெரியவில்லை. எனினும் ஒரு அரசியல் கட்சி தலைவரை பற்றி பேசும் பொழுது உண்மை இல்லாமல் அவர் பேச மாட்டார் என்று நாம் நினைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர் முன்னாள் நிர்வாகியும் கூட. ஆகையால் அவரோடு திரு சீமான் அவர்களோடு அதிக காலம் பழகியவர், அவரோடு பயணித்தவர் என்ற நிலையில் இந்த ஆடியோவை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதிலும் அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இதை மக்கள் முன் வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பது இன்னும் புரியவில்லை. இருந்தாலும் இதை மக்கள் முன் கொண்டு சேர்ப்பது நம்முடைய கடமையாக இருப்பதால் இதை வீடியோ வடிவில் உங்களுக்கு தருகிறோம். நீங்கள் பார்த்து இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சைமனா, பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சைமான். கோயம்புத்தூர்லேருந்து புதுக்கோட்டை சுபா முத்துக்குமாரோட தம்பி அசோக் பேசுகிறேன். எப்படி இருக்க? உனக்கு என்ன ஊராங்காசை கொள்ளை அடிச்சு நல்லா தான் இருக்க. நீ எல்லாம் பெரியாரையும் திராவிடத்தையும் பேசுகிற அளவுக்கு யோகிவான் ஆகிட்ட. தஞ்சாவூர் கரையோரம் 25 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வழிப்பறி திருடி தின்ன நாய் நீயே. இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை நாசம் பண்ணியிருப்பேன். 54 வயசில் 31 வயசுக்காரி கல்யாணம் பண்ணுறேன். நீ பெரியார் 70 வயசில் கல்யாணம் பண்ணாருன்னு பேசுகிற. தாத்தா வயசில் இப்போ உனக்கு 59 வயசு. ரெண்டாவது, உனக்கு பிறந்திருக்கிற பையன் நிஜமாலுமே உன்னோட கருவா ஃபெர்டிலைசரு. எங்களுக்கெல்லாம் ஒரு மயிரும் ஒரு வெங்காயம் தெரியாது, நீ நினச்சிட்டுக்கிறியா? எல்லா வெங்காயம் தெரியும். பேசக்கூடாது இத்தனை நாள் கம்முன்னு இருந்தோம். பெரியாரை பற்றி, திராவிடத்தை பற்றி, திராவிட தலைவர்களை பற்றி நீ வாங்கி திங்கிற நாய். 5 வருஷம் அதை பேசி கஞ்சி குடிச்சிருந்த நாய் நீ. நாய் பொட்ட நாய். வேற வீக்கத்துக்கு எங்கடா ட்ரீட்மெண்ட் பார்த்த? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலையா? ஜிம்மில் கண்டவனை மண்டையை கழுவி பார்த்த நாய். கட்சிக்காரன காசில் சிவகங்கை மாரணம் முடிச்ச ஒரு 30-40 லட்சம் ரூபாய் காலி பண்ணேன். புதுக்கோட்டை டீமில் சரவணங்கிறவனை எல்லாத்தையும் ஒரு 50 லட்சம் ரூபாய் காலி பண்ணேன். வெள்ளாட்டுக்காரங்கிட்ட பூராத்தையும் காசை போட்டு ஆட்டை போட்டு தின்னு ஒரு 250-300 ரூபா சொத்தை சேர்த்திட்டேன். பூரா வீட்டு காசில் உடம்பை வளர்த்திட்டு நீ எல்லாம் 60 வயசில் நீ பாக்ஸரு வெங்காயம் வெள்ளை பூண்டுன்னு ஊருக்குள்ளே சீனை ஓட்டிட்டு சில்ற நாயை. ரோட்டில் உன்னெல்லாம் நாயை அடிக்கிற மாதிரி அடித்து வீசினாங்க கூட தீராது. எச்சக்கலை நாயை. சோறு திங்கிறியா? பண்ணியோட மலத்தை திங்கிறியாடா? கோத்தாலும் கோப்புன்னு ஒரு மலையாளி. நீ மலையாளம், தெலுங்கு, கன்னடம், அந்த ஜாதி இந்த ஜாதி. நீ குடிநாயம் பேசுகிற. நீ ஒரு எச்ச சோறு திங்கிறவங்கிறது எங்களுக்கு தெரியாத? சுடுகாட்டில் போனத்தை பார்த்துட்டு நீ அந்த மாதிரி ஒரு சிந்தனைகளை டீல் பண்ண கேரக்டரு. நீ எல்லாம் இன்னைக்கு பெரியாரை பற்றி கொச்சையாக பேசுகிற அளவுக்கு வந்திருக்க. வாடிப்பட்டியில் 8.5 ஏக்கரா சைட்டு போட்டு வித்தியாடா அயோகி நாய. விஜயகுமாரோட காசில் எங்கடா போச்சு உன் யோகியத்தை? இளமாறனையும் விஜயகுமார் வெற்றிக்குமாரனையும் பழைய டீமை கேட்டால் தான்டா தெரியும். நம்ம புதுக்கோட்டை கீரமங்கலம் பங்காளி தோரப்பாண்டி கேட்டால் தான்டா தெரியும். எங்களை கேட்டால் தான்டா தெரியும். எச்சக்கல் நான் எங்களை வச்சு எத்தனை நாள் பிச்சை எடுத்துனேன். ஊருக்கான பேர்னா சாட்டையா பூட்டையா? அவனை வச்சு ஒரு முத்துக்குமார் சமாதி காலி பண்ணேன். அவன் ஒரு பொம்பளை புரோக்கரு. அவன் ஃபேமிலி ஒரு பிராத்தல் குடும்பம். அயோகி நாய. உன்னை மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் இதுவரை விட்டு வச்சிருக்குது பாரு. வெள்ளாட்டுக்காரங்கிட்ட பூரா காசை போட்டு
பிச்சை எடுத்து உயிர் உழைச்சிட்டு இருக்கிறவங்ககிட்ட காசை போட்டு தின்னுட்டு 300 கோடி சேர்த்திட்டு விதவிதமாக காரு பங்களா, காலையில் ஒருத்தன் காலை கழுவி குடிக்கிறது, மத்தியானம் ஒருத்தன் காலை கழுவி குடிக்கிறது, ராத்திரிக்கு ஒருத்தன் காலை கழுவி குடிக்கிறது. என்னடா தெரியும் எச்சப்பொறிக்கு நாயை. அசோக் பேசுகிறேன்டா, ஆம்பளையா இருந்தால் நேரில் வா, நேரில் பதில் சொல்லு. உனக்கு கன்னியாகுமரி நொய்யாத்தங்கிற பிரச்சனைக்கே நான் தெளிவாக சொன்னவன். உன் வீடு ஏறினவன். இந்த நெஞ்ச நிமித்துறது, கையை தட்டுறது, காலை தட்டுறது, சரக்கை போட்டு வாய் அடிக்கிறது, நீ எல்லாம் எச்சப்பூரிக்கு நாய், கலப்பட குஞ்சு. நீ ஒரு பிளட்டா? நீ எல்லாம் பிறன்மனை நோக்கான்னு திருக்குறள் பேசுகிற. காலை குடும்படா. வள்ளுவர் இருந்திருந்தா உன்னை உடம்புல விட்டு துணி இல்லாமல் ரோட்டில் நிற்க வச்சு பண்ணி மலத்தை கரைச்சி வாயில் ஊற்றிருப்பார். எச்சக்கலை நாய். கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூரில் கல்லுலேயே அடித்தாங்க. அப்போ யாரா காப்பாற்றினாங்க? இதே கருப்பு சட்டை பெரிய ரெஸ்ட்டுகள் தான் காப்பாற்றினாங்க. சில்ற நாயை. பொண்டாட்டி பெங்களூரில் உனக்கு பொண்டாட்டியா? உனக்கு 10வது கூத்தியா? அவளுக்கு நீ 11வது கள்ளப்பூர்சன். பெங்களூரில் 2 பேர்த்து கூட குடும்பம் நடத்தி ஐடி கம்பெனிக்காரனு கூட செட்டில்மெண்ட் வாங்கிட்டு வந்தவ. நீ அடுத்தவங்க பொம்பளைகளையும் பிள்ளைகளையுமே அடுத்தவங்க குடும்பத்தையும் கொச்சப்படுத்தி நீ பர்சனலாக கேரக்டர் அசோசியேஷன் டேமேஜ் பண்ணுற. உங்கள் அப்பா அம்மாவும் கலப்படம், நீயும் கலப்படம். உன் மகன் உனக்கு ஆண்மையோட சுத்தமாக பிறந்ததா? எங்களை மாதிரி நீ வீரமாக குடும்பம் நடத்தி பெற்றதா? ஃபெர்டிலைசர்ரா, கருத்தரிப்பு மையத்தில் பிறந்தது. அது ஓங்கருவான்னே முதல்ல கண்டுபிடிக்க முடியாது. மரபணு டெஸ்ட் எடுக்கணும். நீ எல்லாம் ஆண்மைங்கிற, வீரங்கிற, வெங்காயங்கிற, வெள்ளை பூண்டுங்கிற. ஏதோ மத்திய சர்க்காரு பிஜேபியும் உன்னைய ஓனா போச்சான்னு விட்டு வச்சுருக்காங்க. அண்ணாமலைஜியில் ஏதோ பேசிட்டு போகிறான் அப்படின்னு ஏதோ ஒரு ஷாப் கார்னர் இருக்கிறதுனால நாயை நீ தப்பிச்சு பொழைச்சிட்டு இருக்க. அங்கேயும் விசுவாசமாக இருக்க போறியா? அதுவும் கிடையாது. அங்கே பொறி திங்கிற வரைக்கும் திம்ப. அப்புறம் உன் புத்தி காட்டுகள்ல எச்சக்கல் நாயை. 2026க்கு மேலே பாடுறா 8.5% வாங்கிட்டா நம்ம வெங்காயம். அது எல்லா இடத்துக்கும் 30 வருஷம் 40 வருஷமாக நடக்கிறதுரா. போட்ட யாராவது மூத்தவங்க கிட்ட நீ நேரடி விவாதத்துக்கு வந்திருக்கியா? யார் காலை கழுவி குடிச்சு நீயும் குடும்பம் மேலே வந்தீங்க? அயோக்கி ராஸ்கல். சொத்து மதிப்பென்றா? இதுல இருந்தா வாடா வெளியில நேருக்குனரா 8.5 நிமிஷம். அது தமிழீழ தேசிய தலைவரை பார்த்து போட்டு வந்தேன். 8 வருஷம் அவர் கூட ஒன்னா குடும்பம் பண்ண மாதிரி கதை சொல்லிருக்கிற. அவர் ஹோட்டல் கடை வச்சிருந்த மாதிரி, நீ என்னமோ டூரிஸ்ட் மாதிரிங்களா? என்ன புரடாய் விடுற? போயிட்டு நாங்களே பேசாமல் இருக்கிறோம். அக்கா கேஸ் எடுத்தது, வாழ்க்கை அழிச்சு நிறைய பேர் வெளியில் சொல்லாமல் இருக்கிறோம். இதை வச்சு கஞ்சியை குடிச்சிட்ட வேற உன்னை என்னத்தை சொல்கிறது? உன் நேரம்டா, எங்கள் நேரம். தமிழ்நாட்டோட தலைவிதிடா. உன்னைய மாதிரி இன்னொருத்த இப்போ வந்திருக்கான் பாரு, அரமெண்டல் சைக்கோ. இவனுங்களெல்லாம் அழிச்சு காலி பண்ணாதான்டா இந்த நாடு உருப்படும். பெங்களூரில் ஜேபி வச்சு விவசாய சின்னத்துக்கு போய் கனலாக்கார ஆஃபீஸில் எத்தனை நாள் உட்காந்துருந்தது? பிச்சைக்கார நாய். அப்பா போட்டு மீடியாவில் யங்ஸ்டர்களை, பசங்களை, பொண்ணுங்களை தாறுமாறாக பேசுறது. எத்தனை இடத்துல போட்டால் வாந்தி எடுத்திருக்கா? உங்கம்மா ஆகிட்டு போல். இன்னும் செருப்புல அடிச்சு இந்த ஊர் விட்டு ஓட விடாமல் வச்சிருக்காங்க பார்த்துக்க. உடம்புல எத்தனை வியாதி இருக்குன்னு எங்களுக்கு தான்டா தெரியும். இப்போ எங்கடா எவ்வளோட பிச்சை எடுத்திருக்கேன்? அவ்வளோ ஆத்தாள் அப்பனுக்கு. உங்கள் அம்மா உன்னை நிஜமாலுமே ஒருத்தனுக்கு அவன் பேர் என்ன, செபாஸ்டினுக்கு பெற்று இருந்தா
எவனுக்காச்சும் ஒருத்தனுக்காச்சும் நீ சாகறக்குள்ள ஒரு நாள் நேர்மையாது. எச்சக்கால நாய் உடச்சு தின்றுப்பியாடா. வாய் மட்டும் உன்னோடது இல்லைன்னா உன்னை நாய் கவிட்டு போயிருக்கும், இல்லாட்டி காக்கா தூக்கிட்டு போயிருக்கும். எச்சக்கால நாய் 8 வருஷமா வண்டி ஓடிட்ட. அமைப்பில் எல்டிடியில் இருந்த ரோமியோ கேட்டா உன் கதை தெரியும்டா. பிரான்ஸ் மயூரிக்காவை கேட்டா உன் கதை தெரியும். எவனாவது கேனக்கு இருக்க புதுசாக வந்த பசங்களை வந்து மாவு அரைச்சி இதே மாதிரி காலத்தை ஓட்டணும்னு நினைக்காத. பொண்டாட்டி அடுத்து வயசா முதல்ல பொண்டாட்டி உனக்கு 4வது 5வது நான் தான் அப்படியே சொன்னோம்ல. கில்லு இருந்தால் நேரில் வாடா. முத்துக்குமார் அண்ணன் சாவுக்கு நீ தான் காரணம், சுபா முத்துக்குமார் சாவுக்கு. பின்ன 2வது வந்து அதை வச்சு என்னென்ன அரசியல் பண்ண? முதல்ல உன் குடும்ப யோகியமா, உன் பொண்டாட்டி யோகியமா? வாழ்க்கையிலே வந்து ஈழத்துக்காகவும் திராவிடத்துக்காக முற்போக்குக்காகவும் அழிச்சவங்களை வெச்சப்பொடிக்கு நாய், காலை கழுவி குடிக்கிறவன், மலத்தை திங்கிறவன் ஒட்ட நீ வந்து அவங்கள வந்து ஏசுற. இதுக்கெல்லாம் நல்ல சோறு கிடைக்குமா?